இது உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் போலீஸ் அகாடமி டெய்லி கண்டபஸ்ஸில் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா மே 16 2026 வியாழக்கிழமை இன்றைக்கி கண்டபஸ் தான் பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நம்ம டெய்லி கண்டபஸ் வீடியோ அப்லோட் பண்ணியிருப்போம். பார்க்காதவங்க பார்த்து வச்சுக்கோங்க, கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் டிஎன்பிசி டிஎன்யூஸ் தேவையான கிளாஸஸ் வந்து பார்த்திங்கன்னா டெய்லி ஈவினிங் அப்லோட் பண்ணிட்டுருக்கோம். அதையும் பார்க்காதவங்க பார்த்து வச்சுக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா 6லேருந்து 10 வரைக்கும் இருக்கிற ஸ்கூல் புக்கை வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஃப்ரீ டெஸ்ட்டாக கண்டக்ட் பண்ண போகிறோம். அதை வந்து டெலகிராம் குரூப்பில் வந்து குயிஸ் மோடில் கொஸ்டின் கேட்பாங்க. நீங்கள் அதுக்கு ஆன்சர் பண்ணி தெரிஞ்சுக்க வேண்டியது தான். அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் போலீஸ் அகாடமி அப்படின்ற டெலகிராம் சேனல் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். டெஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா டெய்லியும் ஷெடியூலும் கொடுத்துருவோம். டெய்லி என்ன டெஸ்ட்டுன்னு சொல்லிடுவோம். அந்த டாபிக் வந்து நீங்கள் ஓரளவு படிச்சுட்டு நீங்கள் ரெடியாக இருந்தால் போதும். நீங்கள் ஓஎம்ஆர் கூட எழுத தேவையில்ல. குயிஸ் மோடில் தான் இருக்கும். நீங்கள் டச் பண்ணி ஆன்சர் கரெக்டான மட்டும் உங்களை நீங்கள் ரிவிஷன் பண்ணிக்க முடியும். சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ்? வாங்க இன்றைக்கி கண்டபஸ் பார்த்துலாம். அதை வந்து குடியுரிமை திருத்தச் சட்டம் கொண்டு வந்தாங்க இல்லையா? அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அந்த சட்டத்தின் மூலயமா வந்து பார்த்திங்கன்னா 16 பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்திய குடியுரிமை கொடுத்துருக்காங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா அந்த குடியுரிமை திருத்தச் சட்டம் என்னென்ன சொல்லுது அப்படின்னா, அண்டை நாடுகளான வங்கதேசம், பாகிஸ்தான், ஆப்கானிஸ்தான்லேருந்து 2014 டிசம்பர் 31க்கு முன்னதாக இந்தியாவுக்கு புலம்பெயர்ந்த முஸ்லீம்கள் அல்லாத பிற சிறுபான்மையினரான இந்துக்கள், சீக்கியர்கள், சமணர்கள், பௌத்த மதத்தினர், பார்சிகள், கிறிஸ்தவர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்திய குடியுரிமை வழங்க வந்து குடியுரிமை திருத்தச் சட்டம் வந்து பார்த்திங்கன்னா வகை செய்யுது. இதில் வந்து பார்த்திங்கன்னா 2019ஆம் ஆண்டு நிறைவேற்றப்பட்டு டிசம்பர் மாதம் குடியரசுத் தலைவர் வந்து ஒப்புதல் கொடுத்துருக்காங்க. இதில் என்ன அப்படின்னா, இந்த குடியரசுத் தலைவர் ஒப்புதல் அளித்த எந்த சட்டத்தையும் அமல்படுத்துவதற்கு பார்த்திங்கன்னா விதிகள் வந்து 6 மாதத்துக்கு வெளியிட வேண்டும், அல்லது நாடாளுமன்ற குழுவிடம் வந்து கால நீட்டிப்பு கேட்க வேண்டும். இது முக்கியமானது, நோட் பண்ணிக்கோங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா குடியுரிமை திருத்தச் சட்டம் அமலாக்க விதிகளை வந்து வெளியிடுவதற்கு 2020 உரிய இடைவெளியில் நாடாளுமன்ற குழுவிடம் வந்து பார்த்திங்கன்னா மத்திய உள்துறை அமைச்சர் வந்து அவகாசம் பெற்றுக்கிட்டு வந்தாங்க. இந்த வகையில் வந்து பார்த்திங்கன்னா இந்த சட்டம் நிறைவேற்றப்பட்டு 4 ஆண்டுகளுக்கு பிறகு குடியுரிமை திருத்தச் சட்ட விதிகள் 2024 அப்படின்ற தலைப்பில் அதற்கான விதிகள் வந்து மத்திய உள்துறை அமைச்சர் வந்து பார்த்திங்கன்னா மக்களவைத் தேர்தலுக்கு முன்பாக வெளியிட்டாங்க. அதன் அடிப்படையில் வந்து பார்த்திங்கன்னா 11ஆம் தேதியை வந்து பார்த்திங்கன்னா அதன்படி இந்த சட்டம் வந்து நாடு முழுவதும் அமலுக்கு வந்திருக்கு. ஓகேங்களா? மார்ச் 11ஆம் தேதியிலேருந்து வந்து பார்த்திங்கன்னா நாடு முழுவதும் அமலுக்கு வந்திருக்கு. அடுத்து மே 23 வந்து பார்த்திங்கன்னா தலைமை நீதிபதி வந்து பார்த்திங்கன்னா கங்கா புர்வாலா வந்து ஓய்வு பெறாரு. இவர் வந்து பார்த்திங்கன்னா சென்னை உயர்நீதிமன்றத்தின் தலைமை நீதிபதியாக இருக்கிறாரு. மே மாதம் இப்போ வர 23ஆம் தேதி வந்து பார்த்திங்கன்னா ஓய்வு பெறாரு. சென்னை உயர்நீதிமன்றத்தில் தலைமை நீதிபதியாக 2023 மே 28ஆம் தேதி வந்து பார்த்திங்கன்னா கங்கா புர்வாலா வந்து பொறுப்பேற்றுக் கொண்டார். இவர் பொறுப்பேற்றிலேருந்து முக்கியமான சில தீர்ப்புகள்லாம் கொடுத்துருக்காரு. ஒன்று வந்து பார்த்திங்கன்னா ஆன்லைன் சூதாட்டத்துக்கு வந்து தடை விதித்தது இவர் தான். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அமைச்சர்கள், முன்னாள் அமைச்சர்கள் ஊழல் புகார்களை விசாரிக்கிறதுக்கு வந்து முக்கியமான தீர்ப்பும் இவர் தான் கொடுத்துருக்காரு. அது வந்து பார்த்திங்கன்னா நீதிபதி ஆனந்த் வெங்கடேசன் தான் வந்து தாமாக முன் வந்து விசாரணைக்கு எடுத்துக்கிட்டார். அமைச்சர்கள், முன்னாள் அமைச்சர்கள், அவருக்கு மேலே ஊழல் வழக்கில் வந்து பார்த்திங்கன்னா அந்த நீதிபதி தான் அவராகவே எடுத்துக்கிட்டார். இதில் வந்து பார்த்திங்கன்னா அவர் வந்து இந்த வழக்கை வாதாட தீர்ப்பு சொல்லக்கூடாதுன்னு சொன்னாங்க. ஆனால் அதை எதிர்த்து அவரே விசாரித்து அவரே தீர்ப்பு வழங்கட்டும்னு சொன்னதும் இவர் தான். சட்டப்பேரவை நிகழ்வுகளை நேரடியாக ஒளிபரப்பு செய்ய உத்தரவிடக் கோரிய தேமுதிக தலைவர் விஜயகாந்த் அவர் தொடர்ந்த வழக்கில் வந்து பார்த்திங்கன்னா தமிழக அரசின் நிலைப்பாட்டை வந்து தெரிவிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு உத்தரவு கொடுத்தது இவர் தான். கோயில் திருவிழாக்களின் தனிப்பட்ட நபர்களுக்கு முதல் மரியாதை வழங்கக்கூடாது அப்படின்ற தீர்ப்பும் வந்து இவர் தான் கொடுத்துருக்காரு. ஓகேங்களா? 10ஆம் வகுப்பு வந்து பார்த்திங்கன்னா துணைத் தேர்வுக்கு வந்து இன்னையிலேருந்து விண்ணப்பிக்கலாம். யாராவது இருந்தாங்கன்னா அப்ளை பண்ண சொல்லுங்கள். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இந்தியாவில் விஞ்ஞானிகள், பொறியாளர்கள் மற்றும் தொழில்நுட்ப வல்லுநர்கள் குறிப்பிடத்தக்க சாதனைகளை கௌரவிக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஆண்டுதோறும் தேசிய தொழில்நுட்ப தினம் வந்து கொண்டாடப்படுகிறது மே 15ஆம் தேதி. ஓகேங்களா? முக்கியமாக ஞாபகம் வச்சுங்க. மே 15ஆம் தேதி வந்து பார்த்திங்கன்னா தேசிய தொழில்நுட்ப தினம் கொண்டாடப்படுது. ஓகேங்களா? 2016ஆம் ஆண்டில் வந்து பார்த்திங்கன்னா நாட்டில் சுமார் 450 புத்தாக்க நிறுவனங்கள் மட்டும்தான் இருந்துச்சு. இப்போது வந்து பார்த்திங்கன்னா 1 லட்சத்துக்கும் அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து முக்கியமானது, இது வந்து கண்டிப்பாக கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. 243வது விலாங்கு மீன் இனம் வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. தூத்துக்குடி கடலில் வந்து பார்த்திங்கன்னா 243வது விலாங்கு மீன் இனம் வந்து கண்டுபிடிக்கப்பட்டுள்ளதாக தேசிய மீன் மரபணு வளங்கள் பணியகம் வந்து வெளியிட்ட அறிக்கையில் வந்து உறுதிப்படுத்தியிருக்காங்க. இதில் வந்து யார் யார் இருக்கா அப்படின்னா ஆராய்ச்சி மாணவரான கோடீஸ்வரன் தான் வந்து அதில் முக்கியமான பொறுப்பு வகிச்சிருக்காரு. கொச்சியில் உள்ள தேசிய மீன் மரபணு வளங்கள் பணியகத்திற்கு, ஓகேங்களா, இது முக்கியமானது. கொச்சியில் வந்து என்ன இருக்குது அப்படின்னா தேசிய மீன் மரபணு வளங்கள் பணியகம் இருக்குது, கொச்சியில் இருக்குது. இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா கண்டுபிடிக்கப்பட்ட இந்த மீன் வந்து பார்த்திங்கன்னா அரியோசோமா மௌரோஸ்டிக்மா மற்றும் அரியோசோமா அல்பிமாகுடேட்டம் அப்படின்ற ஒரு 2 வகை விலாங்கு மீனோட நெருங்கிய தொடர்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இது குறித்து ஆராய்ச்சி மாணவர் கோடீஸ்வரன் கூறியில் வந்து பார்த்திங்கன்னா தூத்துக்குடி கடலில் வந்து பார்த்திங்கன்னா 60 மீட்டர் ஆழத்தில் வந்து இந்த மீன் கண்டுபிடிக்கப்பட்டது. இந்த மீன் இனம் வந்து தூத்துக்குடியிலிருந்து சேகரிக்கப்பட்டதுனால இதுக்கு பேர் வச்சுருக்காங்க அரிசோமா தூத்துக்குடி
என்சே அப்படின்னு பேர் வச்சுருக்காங்க. பேர் ரொம்ப முக்கியம், ஓகேவா? இது முக்கியமானது. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இது வந்து காங்கிரேட் வகை மீன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வகையை சார்ந்தது. உலகளவில் 243வது இனமாக இந்த மீன் இனம் வந்து கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. இந்தியாவில் மொத்தமாக 32 இனங்கள் இருக்குது. தேசிய மீன் மரபணு வளங்கள் பணியகம் வந்து தமிழகம் மற்றும் கேரள கடற்கரைகளில் கண்டுபிடித்த 3வது வகை மீன் இதுவாகும். ஆல்ரெடி 2 கண்டுபிடிச்சாங்க, இது 3வது வகை மீன். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா 1856 பார்த்திங்கன்னா ஆங்கிலேயர் ஆட்சியின் போது தான் வந்து பார்த்திங்கன்னா சென்னையில் முதல் முறையாக காவல் பணி சீரமைக்கப்பட்டு மதராஸ் போலீஸ் கமிஷனரேட் அப்படின்னு ஒன்று உருவாக்குனாங்க. சட்டம் ஒழுங்கு பராமரிப்பில் வந்து ரோந்து பணிக்கு முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டு ஷிஃப்ட் முறையில் 24 மணி நேரம் இவங்க காவல் பணியை வந்து அவங்க தான் துவங்கியிருக்காங்க, ஓகேங்களா, பிரிட்டிஷ்காரங்க. அடுத்து முதல்வர் வந்து பல்வேறு திட்டங்களை பற்றி சொல்லியிருக்காரு. இதில் நமக்கு தேவையான திட்டம் மட்டும் நம்ம நோட் பண்ண வேண்டியதான். கல்லூரியில் படித்து பட்டம் பெற்று வேலைக்கேற்ற திறன் இல்லாதவர்களுக்காக அது பார்த்திங்கன்னா நான் முதல்வன் திட்டம், ஓகேங்களா. குழந்தைகளின் ஊட்டச்சத்து குறைவை நீக்குவதற்கு வந்து பார்த்திங்கன்னா ஊட்டச்சத்தை உறுதி செய் அப்படின்ற திட்டம் இருக்குது. புதுமை பெண் திட்டம் வந்து பார்த்திங்கன்னா கல்லூரியில் சேரும் மாணவர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா மாதம் 1000 ரூபாய் வழங்குற திட்டம். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா 1ஆம் வகுப்பு முதல் 5ஆம் வகுப்பு வரை பயிலக்கூடிய மாணவர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா காலை சிற்றுண்டி திட்டம் வச்சுருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் பார்த்திங்கன்னா தொழில் முதலீட்டில் 35% தொகை அரசு மானியமாகவும் 65% வந்து பார்த்திங்கன்னா மூலதன தொகையாகவும் வங்கி கடன் வட்டியில் 6% வட்டியாகவும் வழங்கப்பட்டு, அதாவது பார்த்திங்கன்னா ஆதிதிராவிட சமுதாய இளைஞர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா தொழில் முனைவராகிற திட்டம், ஓகேங்களா. அம்பேத்கர் தொழில் முன்னோடிகள் திட்டம், இதுவும் வந்து பார்த்திங்கன்னா தமிழக அரசோட திட்டம் தான், இதில் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அடுத்து குஜராத் முன்னாள் ஆளுநர், ஓகேங்களா, கமலா பெனிவால் காலமானார். இவங்க வந்து பார்த்திங்கன்னா குஜராத்தில் முன்னாள் ஆளுநராக இருந்தாங்க. காங்கிரஸில் முதுபெரும் தலைவருமான கமலா பெனிவால் வந்து இறந்துட்டாங்க. குஜராத், திரிபுரா, மிசோரம் மாநிலங்களில் வந்து ஆளுநராக பதவி வச்சுருக்காங்க. ராஜஸ்தானில் வந்து துணை முதல்வராகவும் இருந்திருக்கிறாங்க, ஓகேங்களா. இதாவது பார்த்திங்கன்னா இதே போல் கமலாவின் மறைக்கு வந்து பார்த்திங்கன்னா ராஜஸ்தான் ஆளுநர் கல்ராஜ் மிஸ்ரா, அந்த மாநில முதல்வர் வந்து பஜன்கால் சர்மா, இவங்க 2 பேரும் பார்த்திங்கன்னா அஞ்சலி செலுத்தியிருக்கிறாங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா மத்திய அமைச்சர் ஜோதிராத்திய சிந்தியா அவருடைய தாயார் வந்து இறந்துட்டாங்க. ஆனால் இவங்க ரொம்ப இம்பார்ட்டன்ட், ஓகேங்களா. இவங்க வந்து முன்னாள் வந்து பார்த்திங்கன்னா ஆளுநர். அடுத்து இனக்கலம், அதாவது பார்த்திங்கன்னா மணிப்பூரில் இனக்கலவரம் காரணமாக கடந்த ஆண்டில் வந்து பார்த்திங்கன்னா 67,000 பேர் இடம்பெயர்ந்திருக்காங்க. தெற்காசிய அளவில் 97% இடப்பெயருக்கு வந்து பார்த்திங்கன்னா மணிப்பூர் வன்முறை காரணமாக இருந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா சர்வதேச உள்நாட்டு இடப்பெயர்வு கண்காணிப்பு மையத்தின் அறிக்கையில் வந்து குறிப்பிட்டிருக்காங்க. மாநில மக்கள் தொகையில் மைத்தேய சமூகத்தினர் வந்து பார்த்திங்கன்னா பெரும்பான்மையாகவும் 53%, குகி பழங்குடியினர் வந்து பார்த்திங்கன்னா 40% இருக்கிற மாநிலம் தான் வந்து மணிப்பூர். இதில் இருந்தால் பார்த்திங்கன்னா இந்த கணக்கெடுப்பு கொடுத்துருக்காங்க. ஜெனீவாவை தலைமையிடமாக கொண்டு செயல்படும் உள்நாட்டு இடப்பெயர்வு கண்காணிப்பு மையம், ஓகேங்களா, இது வந்து ஜெனீவாவில் இதோட தலைமையகம் இருக்குது. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா தேசிய இரட்டையர் ஸ்குவாஷ் சாம்பியன்ஷிப்பில் வந்து பார்த்திங்கன்னா ஜோஸ்னா சின்னப்பா, அபய் சிங்கு, வேலவன் செந்தில்குமார் அவங்க வந்து புதன்கிழமை வந்து தங்கப்பதக்கம் வென்றிருக்காங்க. 17 ஆண்டுகளுக்கு பிறகு இந்த போட்டி வந்து பார்த்திங்கன்னா HCL மற்றும் இந்திய குவாஷ் ராக்கெட் சம்மேளனம் வந்து பார்த்திங்கன்னா இதை இணைந்து நடத்துகிறாங்க. இந்த போட்டியின் சாம்பியன் ஆனவர்கள் வந்து பார்த்திங்கன்னா மலேசியாவில் ஜூலை மாதம் நடைபெற இருக்கும் ஆசிய இரட்டையர் ஸ்குவாஷ் சாம்பியன் போட்டியில் வந்து பங்கேற்கிறாங்க. அதுவும் இல்லாமல் இத்தாலியன் ஓப்பன் டென்னிஸ் போட்டியில் வந்து பார்த்திங்கன்னா நடப்பு சாம்பியனான ரஷ்யாவின் டேனியல் மேத்தா வந்து பார்த்திங்கன்னா காலிறுதிக்கு முந்தைய சுற்றில் வந்து பார்த்திங்கன்னா தோல்வி கடந்து வெளியேறிட்டார். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா மகளிர் ஒற்றையர் வந்து பார்த்திங்கன்னா கால் சுற்றில் உலகின் 2ஆம் நிலை வீராங்கனையான பெலாரஸின் அரினா சலபென்கா வந்து பார்த்திங்கன்னா அடுத்த சுற்றுக்கு முன்னேறியிருக்கிறாங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஜார்ஜா மாஸ்டர் செஸ் போட்டியில் வந்து பார்த்திங்கன்னா முதல் சுற்றில் இந்தியாவின் அர்ஜுன் எரிகைசி வந்து வெற்றி பெற்றிருக்கிறார், ஓகேங்களா. அடுத்து தாய்லாந்து ஓப்பன் பேட்மிண்டன் போட்டியில் வந்து பார்த்திங்கன்னா இந்தியாவின் முன்னணி வீரர்களின் ஒருவரான HL பிரணாய் வந்து பார்த்திங்கன்னா முதல் சுற்றிலேயே தகுதி சுற்று வீரரிடம் வந்து தோல்வி கண்டு போட்டியிலிருந்து வெளியேறிட்டார், ஓகேங்களா. மகளிர் ஒற்றையர் பிரிவில் பார்த்திங்கன்னா அஷ்மிதா சாலிகா வந்து வெற்றி பெற்றிருக்கிறாங்க. அடுத்து மகளிர் கிளப்புகளுக்கான உலகக்கோப்பை கால்பந்து போட்டி வந்து பார்த்திங்கன்னா 2026 ஜனவரி பிப்ரவரியில் வந்து நடத்தப்படும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா ஃபிஃபா வந்து புதன்கிழமை அறிவிச்சிருக்கு, ஓகேங்களா. யுனெஸ்கோவில் உலக பிராந்திய நினைவு பட்டியல் வந்து வெளியிட்டிருக்காங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா 2024ஆம் ஆண்டுக்கான உலக பிராந்திய நினைவு பட்டியல் வந்து பார்த்திங்கன்னா பழமை வாய்ந்த ராமசரித மானஸ் அப்படின்ற கதையோட கையெழுத்து பிரதியும் பஞ்சதந்திர கதைகளுடைய கையெழுத்து பிரதியும் வந்து பார்த்திங்கன்னா அறிவிக்கப்பட்டிருக்கு. இதில் ஆசிய பசிபிக் பிராந்தியத்தில் வந்து பார்த்திங்கன்னா 20 பொருள்களுக்கு வழங்கியிருக்காங்க. நிகழாண்டு யுனெஸ்கோ உலக பிராந்திய நினைவு பதிவு பட்டியல் வெளியிட்டிருக்காங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா நிகழாண்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா
யுனெஸ்கோ உலக பிராந்திய நினைவு பதிவுகளுக்கான பட்டியல் மனித ஆராய்ச்சி, புதிய கண்டுபிடிப்புகள் மற்றும் கற்பனைகளை கொண்டாடும் வகையில் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஆண்டு அமைஞ்சிருக்குது. இதில் வந்து பார்த்திங்கன்னா துளசிதாசரின் ராமசரிதமானஸ் கதையின் வந்து கையெழுத்து பிரதி, பஞ்சதந்திர கதையின் 15ஆம் நூற்றாண்டைச் சேர்ந்த கையெழுத்து பிரதி ஆகியவற்றை வந்து இந்த பட்டியலில் இடம்பெற்றிருக்கிறது. இது தொடர்பாக யுனெஸ்கோ சார்பில் அண்மையில் வெளியிட்ட அறிக்கையில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, கல்கா மங்கோலியர் பரம்பரையின் பிரபுக்களின் குடும்பங்களின் விளக்கப்படம், செங்கிஸ்கானுடைய வீடு, சீனாவில் உள்ள ஹூப்சோ சமூகத்தின் புகைப்படம் ஆகியெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா பிராந்திய குடும்ப வரலாற்றின் சான்றாக இந்த பட்டியல் வந்து இடம்பெற்றிருக்கு. ஹெலிகாப்டர் மற்றும் சூரிய மின்தகடுகள் கண்டுபிடிக்கப்படுவதற்கு பல ஆண்டுகளுக்கு முன்பே அவை கற்பனையாக குறித்து வங்கதேச அறிவியல் புனைக்கதை பெண்ணிய எழுத்தாளர் வந்து பார்த்திங்கன்னா ஸ்ரேயா ஹூசனின் வந்து பார்த்திங்கன்னா 1905ஆம் ஆண்டைச் சேர்ந்த கல்தனாவின் கனவில் அப்படின்ற புனைக்கதை வந்து பிராந்தியத்தில் பட்டியலில் இடம்பெற்றிருக்கு. முக்கியமான கதை. ஓகேங்களா 1905ஆம் ஆண்டு சுல்தானாவின் கனவில் அப்படின்ற இதில் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஹெலிகாப்டரு, சூரிய மின்தகடு இதை பற்றினா ஒரு கற்பனை கதையாக எழுதியிருக்கிறாங்க அவங்க. ஓகேங்களா ரோஹியா ஹுசன். ஓகேங்களா அவங்களுடைய புத்தகமும் இடம்பெற்றிருக்கு. முக்கியமாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம இந்தியாவை சேர்ந்த துளசிதாசரின் ராமசரிதமானஸ் மற்றும் பஞ்சதந்திர கதைகள் இது ரெண்டுமே அதில் முக்கியமானதாக இடம்பெற்றிருக்கு. அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா செங்கிஸ்கானுடைய வீடு அதாவது மட்டும் இல்லாமல் மங்கோலியர்களின் பரம்பரை பிரபுக்களின் குடும்ப விளக்க புகைப்படம் இருக்குது. இதுவும் வந்து அதில் இடம்பெற்றிருக்கு. ஓகேங்களா அடுத்து இலங்கையில் சிறிய அளவில் ஆயுத உற்பத்தி பிரிவை அமைப்பதற்கு வந்து பார்த்திங்கன்னா இந்தியாவுடன் பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்கிறாங்க. தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அப்படி ஆரம்பித்தாங்கன்னா நமக்கு இன்னும் ஈஸியாக இருக்கும். அடுத்து துப்பாக்கிச்சூடு. அதாவது பார்த்திங்கன்னா மத்திய ஐரோப்பிய நாடான ஸ்லோவாக்கியாவில் வந்து பார்த்திங்கன்னா புதன்கிழமை நடத்தப்பட்ட துப்பாக்கிச்சூட்டில் அந்த நாட்டு பிரதமர் ராபர்ட் பிக்கோ வந்து படுகாயமடைந்து உயிருக்கு போராடிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதை மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. பிரதமரோட பேர் மட்டும். சிங்கப்பூரின் புதிய பிரதமராக வந்து பார்த்திங்கன்னா லாரன்ஸ் வாங் வந்து பொறுப்பேற்றிருக்கிறார். ஓகேங்களா நம்ம நேற்று நியூஸ் பேப்பரில் படித்தோம். பழைய பிரதமர் வந்து ஓய்வு பெறாருன்னு சொல்லிட்டு. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா 7 மாவட்டங்கள் வந்து மிக கனமழை எச்சரிக்கை கொடுத்துருக்காங்க. ஆரஞ்சு அலர்ட்லாம் கொடுத்துருக்காங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி கரண்ட் அஃபேர்ஸோட தான் இன்றைக்கி நம்ம இம்பார்ட்டன்ட் ஃபுல்லாக பார்த்துட்டோம். இதுவே போதுமானது. இது தாண்டி கேட்கறதுக்கு வாய்ப்பு இல்லை. இன்றைக்கி வந்து அந்த யுனெஸ்கோ பட்டியல் ரொம்ப முக்கியம். அதை விட முக்கியம் அந்த விலாங்கு மீன் இதெல்லாம் முக்கியம். கண்டிப்பாக கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த சிஏ சட்டத்தை குறித்து இது சும்மா தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இன்றைக்கி கரண்ட் அஃபேர்ஸோட தான். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், முடிஞ்சளவு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஷேர் பண்ணுங்கள். அதோட முக்கியம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஃப்ரீ டெஸ்ட் பேஜில் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ் போலீஸ் அகாடமி அப்படின்ற டெலிகிராம் சேனல் இருக்கும். நான் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நீங்கள் அதை டச் பண்ணி உள்ள ஜாயின் பண்ணிக்கலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.